பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நல்ல பலனை தருகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அநேகர் என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லும்போது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்களோடு கூட பணிபுரிவர்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் உற்சாகமாய் ஓடுவதற்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை, லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காய் காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு செய்தி அதுதான். இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேச வருகிறார். அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். யாரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில வருகிற பாடுகள், உபத்திரங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்று சொன்ன என் நுகம் லகுவாய் இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அவருக்குள்ள சந்தோஷமா வாழுறீங்களா? உங்கள் இருதயம் இயேசுவை களி கூறுதா? வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. யார் யாரெல்லாம் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்தார். சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வீடுகளிலும் அற்புதம் நடந்தது. லாசர் வீட்டில் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. அவர் வரும்பொழுதெல்லாம் அவர்களை உபசரிப்பார்கள். இயேசுவுக்கு தேவையானதெல்லாம் செய்வார்கள். இயேசுடைய பாதப்படியிலே அமர்ந்திருப்பார்கள். நடந்தது என்ன? மரித்த லாசர்வை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பி சகோதரி கையில ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்க இயேசுவை சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களா? இயேசுக்காக சந்தோஷமா செய்றீங்களா? எதை செய்தாலும், சிறிய ஊழியம், பெரிய ஊழியம், ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதை சந்தோஷமா என் ஆண்டவருக்காய், அவரை ஏற்றுக்கொண்டதற்காய் செய்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை பொழிய வல்லவராயிருக்கிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர் பார்க்கறதுக்காக இல்லை, ஆண்டவருக்காய் சந்தோஷமாய் செய்யுங்க. அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்காய் சந்தோஷமாய் ஊழியம் செய்யுங்க. அவருக்காய் சந்தோஷமாய் ஓடுங்க. ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அவர்கள் உங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்களே, அதே போல இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை அறிந்தவர்களாய், இயேசுவை அறியாதவர்களாய் இருந்தால் இயேசுவை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள, உம்மை சந்தோஷமாய் தங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.